இப்ப நடிகர் அஜித்குமார் அவர் கூட அந்த ஹாலிவுட் சம்திங் ஒரு ஒரு சேனலுக்கு வந்து ஒரு ஆமா. 1 மணி நேர பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு, ஆங்கிலத்திலேயே கொடுத்திருந்தாரு. ஆமா. அப்ப அஜித்குமாரால கொடுக்க முடியுது ஒரு ஆன் கேமரா நேர்காணல், ஏன் உங்களால கொடுக்க முடியல? அப்போ ஒரு நேர்காணல் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்டஃப் இல்லாத ஆளா நீங்க? இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு, ஒரே தேர்தல்ல முதலமைச்சர் ஆகிரணும்னு விரும்புறாரு அப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்கு பிடித்த சாபக்கேடு இல்லையா? ஒரு நேர்காணல கொடுக்க முடியலையே. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்கல்ல. அதுக்கும் ஆமா. பதில் சொல்லணும்ல. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் 5 வருஷம் பதவியில இருப்பீங்க. 5 வருஷமும் உங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாதா? இது இது என்ன என்னத்த கற்பிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்க என்ன என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி யாருமே இருந்தது இல்லையே. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரும் சினிமால இருந்தா பின்னணியில இருந்தா வந்தாரு. அவர் சந்திச்சாரே, பத்திரிகையாளர் சந்திச்சாரே அவரு. ஆமா. பேசினாரே. அப்படி எதுவுமே இல்லையே உங்ககிட்ட. சரி, நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்க. சட்டமன்றத்துல பேசுவீங்களா மாட்டீங்களா? சட்டமன்றத்துல வீடியோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே, தமிழ்நாட்டினுடைய டிஐபிஆர் பண்ணுவாங்களே, அப்ப அது என்ன பண்ணுவீங்க?